நண்பர்களே, வணக்கங்க. இன்று ஜோதிடத்தில் மகா யோக காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்போ யோக காலம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜாதகத்துல 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த திரிகோண ஸ்தானங்கள் மிக மிக யோகமான ஒரு இடங்க. அதே போல ஜாதகத்துல 1, 4, 7, 10 ஆகிய இடங்கள் கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கேந்திர ஸ்தானங்களும் மிக முக்கியமான ஸ்தானங்கள். ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த திசையோ புத்தியோ எப்போ நடக்குதோ, அதாவது தசையை எடுத்துக்கலாங்க. அந்த தசைகள் அப்படின்னு சொல்லும் போது 5, 9க்குரிய தசையோ அல்லது 1, 4, 7, 10க்கு உண்டான கேந்திரத்தில் உள்ள தசையோ நடக்கும் போது கண்டிப்பா அவங்க என்னென்ன சுகத்தை அனுபவிப்பாங்க தெரியுமில்ல. அதாவது ராஜயோகமா வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தணும். பொதுவா ஒரு வார்த்தையில சொல்லலாம், இல்லறம் செழிப்பா இருக்குங்க, செல்வம் செழிப்பா இருக்குங்க, பக்தி நல்லா இருக்குங்க, தொட்டது எல்லாம் தொடங்குங்க, இந்த காலத்துல புத்திரஸ்தானம் கிடைக்குங்க, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குங்க, புகழோட இருப்பாங்க, கீர்த்தியோட இருக்கிறதுக்கான சூழ்நிலை நிச்சயமா உண்டுங்க. அதே நேரத்துல இந்த காலகட்டங்கள்ல சகல விதமான யோகங்களையும் அவங்க அனுபவிப்பாங்க. இது ஜாதகத்துல என்னென்ன வயசுல வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசை ஒரு வேளை உங்களுடைய ஜாதகத்துல போயிட்டு இருந்தா கூட நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த திசை அந்த 5க்கு 9க்கும் உரிய திரிகோண திசையோ 1, 4, 7, 10க்கு முன்னாடி கேந்திர திசைகளோ ஏதாச்சும் போயிருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த காலம் உங்களுக்கு யோக காலமாக இருந்திருக்கும் அப்படின்றது எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. நன்றி, வணக்கம்.